இந்த வீடியோல ஸ்ரீரங்கம் கோயிலுடைய வரலாற்றுல சில முக்கியமான பக்கங்களை புரட்ட போறோம். லிட்டரலி கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். 1300களின் ஆரம்ப காலகட்டத்தில் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு அந்நிய படை, டெல்லி சுல்தானுடைய அட்டூழிய படை நம்ம ஸ்ரீரங்கத்தை தாக்குது. அந்த சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியா எக்கச்சக்கமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா 1311 ஒரு தடவை, 1323 ஒரு தடவை, இப்படி 2 தடவை டெல்லி சுல்தான்களுடைய படை நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலை தாக்குச்சு. இந்த வீடியோல முதல் படையெடுப்புல நடந்த விஷயங்களை பத்தியும், டெல்லிக்கு கடத்தி கொண்டு போகப்பட்ட ரங்கநாதர் கோயிலுடைய உற்சவர் சிலையை பத்தியும், இந்த சிலை மேல டெல்லி சுல்தானுடைய மகள் காதல் வசப்பட்டதை பத்தியும், பின்னால ரங்கநாதரையே அடிபணிஞ்சு அந்த டெல்லி சுல்தானுடைய மகள் அவருடைய 7 மனைவிகள்ல ஒரு ஆளாக இந்த துலுக்க வம்சத்து அம்மா துலுக்க நாச்சியார் அப்படின்னு பேர் வாங்கி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே இடம் வாங்கின கதையை பத்தியும் பார்க்க போறோம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியில நமக்கு நெஞ்ச கசக்கி புள்ளிகிற மாதிரி 2 இறப்புகள் நடக்கும். 2 பெண்கள் இறந்து போவாங்க. அதுவும் ஸ்ரீரங்கம் கோயிலையே வச்சு இறந்து போவாங்க. அந்நிய படைகள் கோயிலை தாக்குனப்ப எக்கச்சக்கமான உயிர் சேதமும் பொருள் சேதமும் நடந்திருக்கும். ஆனா எல்லாம் முடிஞ்சு அமைதி திரும்பக்கூடிய அந்த நேரத்தில் இந்த 2 பெண்களும் கோயில் முன்னால வந்து ஏங்கி ஏங்கி இறந்து போவாங்க. யாரும் இவங்களை அடிக்கல, வையல, ஒண்ணுமே செய்யல. ஆனா ஏன் இவங்க வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பெருமாளை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவர் தொலைஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிற வேதனையில இறந்து போவாங்க. அவர் தொலைஞ்சு எங்க போனாரு? சுல்தான் படை தானே டெல்லிக்கு அவரை கடத்திட்டு போயிட்டாங்க, அதான கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொள்ளையடிக்கப்பட்ட சில காலங்கள் கழிச்சு டெல்லி அரண்மனையை விட்டு இந்த உற்சவர் சிலை வெளியே வருது. ஸ்ரீரங்கத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்குது. ஆனா டார்கெட் டெஸ்டினேஷனை வந்து சேராம வார வழியிலேயே ஒரு திக்கு தெரியாத காட்டுக்குள்ள இந்த உற்சவர் சிலை தொலைஞ்சு போகுது. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? ஸ்ரீரங்கத்தில் இந்த 2 உற்சவர் சிலைகள் இருக்கிறதுக்கு இந்த சம்பவம் எப்படி ஒரு காரணமா இருந்துச்சு? கடைசியா காணாம போன அந்த சிலை எப்படி கிடைச்சிச்சு? இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இந்த படையெடுப்பு எப்படி ஆரம்பிச்சிச்சு? இப்படி ஒரு அந்நிய படைகள் நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலை தாக்கும் போது நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ராசாமாரு அவங்களை எதிர்த்து போர் பண்ண வரலையா? இதுக்கு பின்னால என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெல்லியில அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சுல்தானுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பத்மாவதி படம் பார்த்திருந்தோம்னா அதுல ரொம்பவே ஒரு கொடூரமான அரசனா காட்டப்படக்கூடிய அதே அலாவுதீன் கில்ஜி தான் இப்போ டெல்லியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அடிமை கமாண்டராக, ஒரு அடிமை தளபதியாக, எப்படி பாகுபலி படத்துல ஒரு கட்டப்பாவை காட்டுவாங்களோ, ஒரு அடிமையாக இருந்து அவனுடைய ஒரு முக்கியமான தளபதியா இருப்பாரோ, அதே மாதிரியே இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய ஒரு அடிமை தளபதியா இருந்தவர் தான் மாலிக் கபூர். ஆனா இந்த மாலிக் கபூர் கட்டப்ப அளவுக்கு நல்ல குணம் படைச்சவன் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இந்த மாலிக் கபூர் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பிறப்பால ஒரு இந்து, குஜராத் பகுதிகளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மன்னருடைய அந்த புறத்துல ராணிமார்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ராணிமார்களுக்கு சேவை செய்யறதுக்கு சில திருநங்கைகளையும் அவங்க கூடயே வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருநங்கையாக, ராணியுடைய அந்தரங்க திருநங்கையாக இருந்தவன் தான் இந்த மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாட்டை போய் சுரண்டான், அந்த நாட்டை அடிமைப்படுத்துறான். அதையெல்லாம் தாண்டி அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர்மாருடைய மனைவிகளையும் கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருந்தான். இளவரசிகளை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்லை, ஆனா மாற்றானுடைய மனைவியையும் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு குணத்தை இந்த அலாவுதீன் கில்ஜி வச்சிருந்தான். அப்படித்தான் இந்த குஜராத் பகுதியை பிடிச்சி அங்க இருந்த ராணியம்மாவை கொண்டு வந்து தன்னுடைய மதத்துக்கு மாத்தி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியாக அந்த ராணியம்மாவை கூப்பிட்டு வரும்போது அவங்க கூடயே அவங்களுக்கு பணிப்பெண்ணா இருந்த இந்த திருநங்கையையும் கூட்டு வந்து அவன் தான் அடிமையா பிடிச்சிட்டு வரப்பட்டு மாலிக் கபூர் அப்படிங்கிற பேர் கொடுக்கப்பட்டு மதம் மாற்றப்பட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த அலாவுதீன் கில்ஜி ராஜாவுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். இவங்க 2 பேருக்குள்ள இருந்த சம்பந்தங்களை பத்தி நிறைய கருத்துக்கள் வரலாற்றுல சொல்லப்படும். நிறைய மத குருமார்கள் கூட அந்த சமயத்தில் அலாவுதீன் கில்ஜியை இந்த மாலிக் கபூர் கூட சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தடுத்தாங்கலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இருந்தாலும் அலாவுதீன் கில்ஜிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமாக, ஒரு தூணாக இருந்து அவருக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணி ஒரு நம்பிக்கையான ஆளாவே இந்த மாலிக் கபூர் மாறி போயிறான். அதனால டெல்லி ஆண்டுகிட்டு இருந்த இந்த சுல்தான் மாலிக் கபூரை நம்பி அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து, அவன் பின்னால ஒரு மிகப்பெரிய படையே கொடுத்து தென்னாட்டு பக்கம் போய் அங்க இருக்கக்கூடிய வளத்தை எல்லாம் சுரண்டிட்டு வா, அங்க இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் ரத்தினங்கள் அத்தனையையும் வாரி எடுத்துட்டு வா, அந்த தேசங்களை எல்லாம்
எல்லாம் நம்முடைய தேசத்துக்கு கட்டுப்பட்டு நமக்கு வரி செலுத்தக்கூடிய நாடாக மாத்திட்டு வா அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டு அவங்க கிட்ட ஒரு பெரிய படையை கொடுத்து அனுப்புறாரு. இப்படி சுல்தானுடைய ஃபுல் சப்போர்ட்டோட மாலிக் கபூர் தென்னாட்டு பக்கமா இறங்கி வரான். 1308 மகாராஷ்டிர பகுதிகளில் ஆண்டுகிட்டு இருந்த யாதவ மன்னர்களை எல்லாம் ஒடுக்கி அவங்கள சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு ராஜ்யமாக மாத்தி காட்டுறான். அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக 1310 வருஷத்துல ஆந்திர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்த காக்கத்திய மன்னர்களை எல்லாம் தோக்கடிச்சு அவங்களையும் சுல்தானுக்கு அடிமையாக்கி வைக்கிறான். இதை தொடர்ந்து அவன் கை வச்ச இடம் தான் கர்நாடகா. மதுரை பாண்டிய மன்னர்களோட ரொம்பவே நட்புறவோட இருந்த கர்நாடகாவை சேர்ந்த ஹொய்சால மன்னர்களையும் தோக்கடிச்சு 1311 அவங்களுடைய இடத்தையும் பிடிச்சுக்கிட்டான். இப்போ நம்ம நாட்டு பக்கம் வருவோம். இந்த அளவுக்கு டெல்லி சுல்தானுடைய படை கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் பிடிச்சு நிக்குது. அந்த சமயத்துல மதுரையை தலைநகரமா வச்சு பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. முன்னால இருந்த சோழ அரசு விழுந்து போச்சு. இப்போ பாண்டியர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்க காலகட்டம். அப்பதான் பாண்டியர்களுக்கும் ஒரு சோதனையான காலகட்டம் வந்துச்சு. 1310 1311 தான் இந்த மாலிக் கபூர் ஆந்திராவையும் கர்நாடகாவையும் பிடிச்சு வச்சுட்டான். அடுத்து அவனுடைய டார்கெட்டா இருக்க போறது எப்படி பார்த்தாலும் நம்ம பாண்டிய நாடு தான், நம்ம தமிழ்நாடு தான். அந்த சமயத்துல தான் பாண்டிய நாட்டுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பூசல், ஒரு உள்நாட்டு பூசல் நடந்துகிட்டு இருக்கு. பல காலமாக இந்த பாண்டிய சாம்ராஜ்யத்தை ரொம்பவே செம்மையா நடத்தி ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்த மாரவர்மன் குலசேகர பாண்டிய ராஜா 1310 கொல்லப்படுறாரு. யாரால கொல்லப்படுறாருன்னு சொல்லி பார்த்தா அவருடைய சொந்த மகனால ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனால கொல்லப்படுறாரு இந்த ராஜா. ஏன் அப்படி பெத்த தகப்பனையே இந்த சுந்தரபாண்டியன் கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த குலசேகர பாண்டிய ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதுல பட்டத்து ராணிக்கு மகனாக பிறந்தவர் தான் இப்ப அப்பாவையே கொன்ன இந்த சுந்தரபாண்டிய ராஜா. ஜடாவர்மன் 3வது சுந்தரபாண்டியன், இவர் தான் அப்பாவை கொண்டிருக்காரு. அதே சமயத்துல இந்த ராஜாவுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் தான் ஜடாவர்மன் 2வது வீரபாண்டியன் சொல்லக்கூடியவர். இந்த வீரபாண்டியனுக்கு தான் இளவரச பட்டத்தை ஏற்கனவே ராஜா கட்டி முடிச்சிட்டாரு. தனக்கு பின்னால பாண்டிய நாட்டை ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த அதிகாரமானது, அந்த அளவுக்கு திறமையானது இந்த இன்னொரு ராணிக்கு பிறந்த மகனான வீரபாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா பட்டத்து ராணிக்கு பிறந்த எனக்கு பட்டம் சூட்டாம எப்படி வீரபாண்டியனுக்கு பட்டம் சூட்ட போச்சு அப்படின்னு சொல்லி சுந்தரபாண்டியன் தன்னுடைய தந்தையே கொன்னு முடிக்கிறாரு. கொன்னு முடிச்சு பாண்டிய நாட்டுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை புடிச்சுக்கிறாரு. இதனால கோவப்பட்டு ஏற்கனவே இளவரச பட்டம் வாங்கின இந்த வீரபாண்டிய ராஜா சுந்தரபாண்டியன் மேல போர் தொடுத்து போறாரு. ஆனா ஏற்கனவே சுந்தரபாண்டியன் ஒட்டுமொத்த நாட்டையும் அவனுடைய கைக்குள்ள கொண்டு வந்திருந்ததுனால இந்த வீரபாண்டியனால சுந்தரபாண்டியனை தோக்கடிக்க முடியாம போயிருது. அதுக்கப்புறமா இந்த பாண்டிய வம்சத்துடைய சொந்தக்காரங்களுக்கு சேர்ந்த படைகள், நட்பு படைகள் இதையெல்லாம் தனக்கு பின்னால திரட்டிக்கிட்டு வீரபாண்டியன் நான் தான் உண்மையான இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போர் தொடுத்து வந்து தன்னுடைய சகோதரன் சுந்தரபாண்டியனை இந்த தடவை ஜெயிச்சு அவன் அங்க இருந்து பத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா சுந்தரபாண்டியன் எப்படியாவது மறுபடியும் அந்த ஆட்சி பொறுப்பை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் பக்கத்து நாட்டு ராசாக்கள் கிட்ட போய் உதவி கேட்டு மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய நாடுகள் இப்ப சுல்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால நம்ம ஏன் சுல்தான் கிட்டயே போய் அவருடைய உதவியை கேட்க கூடாது, அவருடைய உதவியை வச்சு மறுபடியும் ஏன் நம்ம மதுரையை கைப்பற்ற கூடாது அப்படின்னு அவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியை போய் பார்த்தாருன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே இங்க ஆந்திரா கர்நாடகா இதையெல்லாம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாலிக் கபூரை போய் பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்டார்னு சொல்லப்படுது. அப்பதான் அலாவுதீன் கில்ஜியுடைய மைண்ட்லயும் இந்த மாலிக் கபூருடைய மைண்ட்லயும் எப்படியாவது மதுரையில இந்த பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கவர்ந்து வரணும், அவங்களையும் நமக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாக மாத்தியாகணும் அப்படிங்கிற வேட்கையானது அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால சுந்தரபாண்டியனுக்கு உதவி செய்யற போர்வையில வந்து மதுரையை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு மாலிக் கபூர் திட்டம் போடுற அதே சமயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகத்தில் இருந்த ஹொய்சாளர்கள் பாண்டியர்களுடைய நட்பு நாடா இருந்தவங்க. அவங்க இப்ப 1311 சமீபத்தில் மாலிக் கபூரால அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ஹொய்சாளர்களுடைய ராஜாவாக இருந்த வல்லாளத்தேவர் என்ன பண்றாரு, இந்த பாண்டிய சகோதரர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிங்க. நீங்க ஒருவேளை சமாதானம் ஆகாட்டி எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஆகும், உங்களுடைய நாட்டையும் இந்த மாலிக் கபூர் பிடிச்சிருவான் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் இந்த 2 சகோதரர்கள் ஒற்றுமையா பேசி முடிச்சு சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை பகிர்ந்துகிட்டு ஆட்சி பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதன்படி மேல சோழ நாட்டில் இருந்த ஒரு பகுதியில தன்னுடைய தலைநகரமா வச்சுக்கிட்டு இந்த வீரபாண்டியன் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுந்தரபாண்டியன் மறுபடியும் மதுரையே போய் தன்னுடைய தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா மாலிக் கபூருக்கு இப்ப கோபம் அதிகமாயிருது. ஏன்னா சுந்தரபாண்டியனுடைய வழிகாட்டுதலின்படி ஈஸியா மதுரையை போய் அட்டாக் பண்ணலாம் நினைக்கும் போது இந்த
வல்லாளத்தேவன் உள்ள போய் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பேசி முடிச்சு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி வல்லாளத்தேவனை கைது பண்றான். அவன் மேல நிறைய தாக்குதல் நடத்துறான். அதுக்கப்புறமா வல்லாளத்தேவனையே வற்புறுத்தி பாண்டிய நாட்டுக்கு வழிகாட்ட வைக்கிறான். இப்படியாக பாண்டியர்களுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இந்த மாலிக் கபூருடைய படை வருது. முதல்ல அவங்க யாரை போய் சந்திக்கிறாங்கன்னா, சோழ நாட்டை மேற்பகுதி ஆண்டுகிட்டு இருந்த நம்முடைய வீரபாண்டியனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ வீரபாண்டியனுடைய படைக்கும் இந்த மாலிக் கபூருடைய படைக்கும் ஒரு பெருஞ்சண்டை நடக்குது. ஆனாலும் இந்த மாலிக் கபூருடைய பெரும்படையை வீரபாண்டியனால சமாளிக்க முடியல. அவரால் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு அந்த இடத்துல இருந்து மாயமாகி அவர் மதுரைக்கு போய் சேர்ந்துறாரு. இப்போ மாலிக் கபூர் வீரபாண்டியனை அங்க தோக்கடிச்சாச்சு. ஆனாலும் வீரபாண்டியனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த சுல்தான் படைக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே என்னன்னா, அவன் டெஸ்டினேஷனை மட்டும் போய் நேரா தாக்க மாட்டான். ஒரு யானை படையானது அதை கடந்து போகும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோப்புகள், அத்தனை விளைநிலங்கள் அத்தனையையும் நாசம் பண்ணிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த சுல்தானுடைய படையானது ஒரு இடத்துக்கு போற வழியில என்னென்ன கோயில்கள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அரண்மனை இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சிற்றரசர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அழிச்சு முடிச்சு அத்தனை பேர்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் அத்தனை பேர்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் அவங்க குதிரையிலையும் அவங்க யானையிலையும் மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு தான் அடுத்த இடத்துக்கு நகர்ந்தே போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. அதனால வீரபாண்டியனுடைய அந்த கோட்டையை தாண்டி இப்போ சிதம்பரம் கோயிலுக்கு போய் சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய நகைகள், அங்க இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்துகிட்டு அடுத்ததாக அவங்க டார்கெட் பண்ண இடம் நம்முடைய ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயில். இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இப்படி அந்நிய படைகள் வருது, நம்மளை அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயங்களானது இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்த அர்ச்சகர்களுக்கோ இந்த பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருந்த வைணவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. இந்த பகுதிகளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜாவும் வேற வழி இல்லாம தோற்கடிக்கப்பட்டு மதுரைக்கு பின்தள்ளப்பட்டாரு. இப்போ சுலபமாக இந்த மாலிக் கபூருடைய படையானது இந்த கோயிலில் இருந்த பிரம்மாண்டமான கோபுரங்கள்ல வடக்கு கோபுரம், பின்பக்க கோபுரம் வழியாக ரொம்ப சுலபமாக இந்த கோயிலுக்குள்ள என்ட்ராயிராங்க. இப்படி அந்நிய படை கோயிலை தாக்க வருது அப்படின்னு முன்கூட்டியே இந்த அர்ச்சகர்களுக்கு தெரியாதனால அவங்க கோயிலுடைய சொத்துக்கள், ஆபரணங்கள் இது எதையுமே ஒளிச்சு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. வந்த மாத்திரத்துல அத்தனை பேரையும் அடிச்சு முடிச்சு முடிஞ்ச வரைக்கும் கொன்னு முடிச்சு அங்க இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் ஏகப்பட்ட சாமியுடைய நகைகள், இந்த கோயிலுடைய சொத்துக்கள் அத்தனையையும் வாரி வலிச்சு இந்த அந்நிய படைகள் சுருட்டி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோயில்ல இருந்த உற்சவர் சிலை, நம்முடைய அழகிய மணவாளர் சிலைன்னு சொல்லுவாங்க, அந்த சாமியுடைய சிலையையும் அவங்களுடைய எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் கோயில்ல களவாடுறதுக்கு வேற எந்த செல்வமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த படையெடுப்பை தொடர்ச்சியாக மதுரைக்கு நடத்திட்டு போவாங்க. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நிறைய அட்டூழியம் பண்ணுவாங்க. அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். மறுபடியும் பாண்டிய நாட்டு ஆண்டுகிட்டு இருந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ல சுந்தரபாண்டியன் இந்த சமயத்தில் போர் தொடுத்து இந்த அந்நிய படைகளை தாக்குவாரு. சுந்தரபாண்டியனை அவங்க அந்த சமயத்தில் சிறைப்படுத்திடுவாங்க. சுந்தரபாண்டியனை பிடிச்சிட்டு அப்படியே போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியே இருக்கக்கூடிய ஏற்கனவே பின்வாங்கி மதுரைக்கு வந்து சேர்ந்திருந்த இந்த வீரபாண்டியன் நிறைய நட்பு படைகளுடைய துணையை எடுத்துக்கிட்டு மாலிக் கபூரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே சந்திக்க போவாரு. இப்படியாக நிறைய சண்டைகள் நடக்கும். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்முடைய படைக்கும் நம்முடைய உயிருக்குமே ஆபத்து வந்துரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மாலிக் கபூர் ஒரு உடன்படிக்கைக்கு வர்றான். ஏகப்பட்ட பொன்னையும் பொருளையும் குதிரைகளையும் யானைகளையும் மதுரை ராஜா இந்த வீரபாண்டியன் கிட்ட வாங்கிக்கிட்டு அவனுடைய சகோதரன் சுந்தரபாண்டியனை ரிலீஸ் பண்றான். அது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்படியாக 1311 ஒரு கோர தாண்டவத்தை ஆடிட்டு இந்த டெல்லி சுல்தானுடைய படைகள் டெல்லிக்கு போய் சேர்ந்துருச்சு. போகும்போது கையோட நம்ம ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயிலில் இருந்த உற்சவர் சிலையும் கொண்டு போயிருக்காங்க. இவங்களுடைய வழக்கமே என்னன்னா, கொண்டு போகக்கூடிய அந்த நாணயங்களை எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. மற்றபடி தங்கமா கிடைக்கக்கூடிய சிலைகள் இதையெல்லாம் உருக்கி சேர்த்து வைப்பாங்க. அப்படியாக இந்த சிலையை அவங்க உருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சமயத்துல தான் சுரதானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய மகள் வந்து அவர் முன்னால் நிற்கிறாங்க. இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எனக்கு விளையாட கொடுங்க வாப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி அதை அவங்களுடைய அரண்மனையில் அவங்களுடைய ரூம்லேயே வச்சுக்கிறாங்க. எந்நேரமும் ஒரு பொம்மையை ஒரு சின்ன குழந்தை எப்படி வச்சு விளையாடுமோ அதை மாதிரி விளையாட ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த பொம்மை இல்லாம, இந்த சிலை இல்லாம, இந்த நம்ம அழகிய மணவாளர் சிலை இல்லாம அவங்க தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, எந்நேரமும் அதை கட்டிப்பிடிச்சு அது மேல காதல் வசப்படவே ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாமே சுல்தான் பார்க்கறான். இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணை என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுக்கிட்டே இருக்கான். இப்படியாக காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு அட்டூழியம் நடந்து நம்முடைய அழகிய மணவாளர் சிலையானது இப்படி டெல்லிக்கு எடுத்துட்டு போகப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த வள்ளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இள வயசு பொண்ணு, அவரு தினமுமே வந்து கோயில்ல சாமியை பார்த்துட்டு அங்க கோயில்ல பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தையே வச்சிருந்தான். அதனால இப்படி உற்சவர் சிலை நம்முடைய கோயிலை விட்டு போயிருச்சு. திரும்ப பெருமாளுடைய சிலையை பார்க்காம நான் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மறுபடியும் டெல்லிக்கு போய்கிட்டு இருந்த இந்த சுல்தான் படைக்கு பின்னாலேயே
அப்படியே நடந்தே போறாங்க. பல நாட்களாக காடுகள் மலைகள் அத்தனையும் தாண்டி டெல்லி வரைக்கும் இந்த அம்மா போய் சேர்ந்துறாங்க. போய் அங்க அலாவுதீன் கில்ஜியையும் அவனுடைய ஆட்சியையும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதெல்லாம் கிரகிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய பெருமாள் சிலை எங்க இருக்கு அப்படின்னு நோட்டம் விட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சுரதானின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அலாவுதீன் கில்ஜியுடைய மகள் தான் இப்போ நம்முடைய உற்சவர் சிலையை வச்சிருக்கா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அலாவுதீன் கில்ஜி எப்படிப்பட்டவன்னா, எவ்வளவுதான் கொடூரமானவனா இருந்தாலும் கலைகள் மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடியவன். நல்லா அவன் முன்னால வந்து ஆடி பாடி அவனை சந்தோஷப்படுத்தினா அவன் வேணுங்கிறத எல்லாம் கொடுப்பான், நிறைய பரிசுகள் கொடுப்பான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு வள்ளி அங்க டெல்லியில இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றாங்க. ஸ்ரீரங்கத்தில் அவங்க பார்த்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி இங்க இருந்து இந்த கோயில இருக்க அர்ச்சகர்கள் இவங்களுடைய தலைமையில் ஒரு நல்ல நடனமாடக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு ட்ரூப்பை உருவாக்கிக்கிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அந்த டெல்லிக்கு போய் சேர்றாங்க. டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜி மன்னன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு இப்படி தென்னாட்டில இருந்து போயிருக்கக்கூடிய இந்த குழுவானது அவங்க யாரு அப்படின்னே சொல்லிக்காம ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிறாங்க. அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட அலாவுதீன் கில்ஜி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க வந்திருந்த அந்த நாட்டிய குழுவானது எங்களுக்கு அந்த பெருமாளுடைய உற்சவர் சிலை தான் வேணும் அப்படின்னு கேட்டுறாங்க. இப்போ அலாவுதீன் கில்ஜிக்கு நியாயப்படி பார்த்தா கோபம் வந்திருக்கலாம். இப்படி அந்த உற்சவர் சிலை வாங்குறதுக்காகத்தான் நாடகம் போட்டு வந்து என் முன்னால நாட்டியம் ஆடுனீங்களா அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். ஆனா அவன் அப்படி கேட்கல. என்ன காரணம்னா, அவன் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவன். அவனுடைய மகள் எந்நேரமும் இப்படி ஒரு இந்து சாமியுடைய சிலையை கையிலேயே வச்சுக்கிட்டு அது கூடயே சாப்பிடுவேன், அது கூடயே தூங்குவேன், அது கூடயே தான் வாழுவேன்னு சொல்லிட்டு அதை காதலிக்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காளே, இந்த சிலையை அவங்க கேட்கிற மாதிரி கொடுத்து விட்டோம்னா நம்ம பொண்ணு அந்த சிலையை மறந்துடுவா அப்படின்னு நினைச்சு, சரி பொறுமையா இருங்க, இன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு தூங்கும் போது அவளுக்கு தெரியாம அந்த உற்சவர் சிலையை எடுத்து கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி மன்னனும் அந்த உற்சவர் சிலையை எடுத்து இந்த நாட்டியமாட வந்த இந்த கலைஞர்கள் கிட்ட கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா உற்சவர் சிலை கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் ஒரு நொடி கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எந்த நேரத்தில் வேணாலும் மறுபடியும் அலாவுதீன் கில்ஜியுடைய அந்த குரங்கு மனமானது மாறி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர்கள் கூட்டம் 3 குழுவா பிரிஞ்சிடுறாங்க. ஒரே மாதிரி கூட்டமா போனா நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு 3 குழுவா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல 3 பேர், ஒரு தாத்தா, ஒரு அப்பா, ஒரு மகன், இவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய ஒரு குழுவுல தான் இந்த உற்சவருடைய சிலையை அவங்க கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு வெவ்வேறு வழிகளில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலை விடிய ஆரம்பிக்குது. சுரதானி அம்மா எந்திரிக்கிறாங்க. தன்னுடைய பக்கத்தில் இருந்த பெருமாளுடைய அந்த உற்சவர் சிலையை காணமேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அப்பா அலாவுதீன் கில்ஜி கிட்ட போய் எனக்கு அந்த சிலை வேணும்னா வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், அப்படியே உயிரை விடுவேன் அப்படின்னு அந்த அம்மா முரண்டு பிடிக்க போக அலாவுதீன் கில்ஜியும் அட என்னடா இது சோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு வேகமாக குதிரையில போய் முன்னால போய்கிட்டு இருந்த அவங்கள பிடிச்சு அவங்க கிட்ட இருந்து உற்சவர் சிலையை வாங்கி நம்ம பொண்ணு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால அலாவுதீன் கில்ஜியுடைய குதிரை படை கிளம்புது. அந்த படையோடயே சேர்ந்து கரெக்டா இதுதான் அந்த உற்சவர் சிலை அப்படின்னு அடையாளம் கட்டுறதுக்காக இந்த சுரதானி அம்மாவும் ஒரு குதிரையில கிளம்புனாங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவங்க ஒரு பல்லக்கில் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படியோ அந்த அம்மாவும் கிளம்பி வராங்க. இப்படியாக குதிரைப்படை எவ்வளவோ வேகமா வந்து பாக்குது. எங்க தேடி பார்த்தும் அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியாக தொடர்ச்சியா வந்து வந்து அவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ மறுபடியும் அலாவுதீன் கில்ஜியுடைய சில வீரர்களும் சுரதானி அம்மாவும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இறங்கினதுக்கு அப்புறமா கோயிலுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் எங்கெல்லாமோ அந்த அம்மா தேடி பார்க்கறாங்க. ஆனா அங்க அந்த உற்சவர் சிலை கண்டுபிடிக்கவே முடியல. கோயில்ல இருந்து எத்தனையோ பேர்கிட்ட மிரட்டி பார்க்கறாங்க, விசாரிச்சு பார்க்கறாங்க. ஆனா யாருமே இன்னும் சிலை இங்க வந்து சேரவே இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா, சிலையை ஒளிச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 குழுவாக அந்த டெல்லியில இருந்து பிரிஞ்சு இந்த நாட்டியம் ஆடக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்தாங்க பாத்தீங்களா. அதுல உற்சவர் சிலையை கொண்டு வந்த அந்த 3 பேர் மட்டும் இன்னும் ஸ்ரீரங்கம் வந்து சேரல. மத்தபடி பிரிஞ்சு வந்த 2 குரூப்பும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நடுவுல வந்துகிட்டு இருந்த அந்த 3 பேர் குரூப் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒரு சரியான காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. திக்கு தெரியல, எப்படி அந்த காட்டை விட்டு வெளியே வர்றதுனே தெரியாம முழிச்சு போய் அவங்க 3 பேரும் ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரமா இப்படி நடைப்பயணமாக வந்ததுனால ரொம்பவே களைச்சு வேற போயிருக்காங்க. எக்கச்சக்கமான மிருகங்கள், எக்கச்சக்கமான பூச்சி பட்டைகள் எல்லாத்தையும் தாண்டி வரும்போது அந்த வயசான ஒரு தாத்தா இருந்தாரே அந்த கூட்டத்தில், அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அந்த கூட்டத்தில் இருந்த சின்ன பையனும் இறந்து போயிடுறான். இப்போ அந்த நடு வயசு மனுஷனா இருக்கக்கூடிய அவர் மட்டும்தான் இந்த உற்சவர் சிலையை கையில வச்ச மாதிரி நிக்கிறாரு. ஆனா தன்னுடைய தகப்பனாரான இந்த தாத்தாவும் தன்னுடைய மகனும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு இந்த நடுவயசாளுக்கும் பித்து பிடிச்சிருது. ஆனாலும் பித்து பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லை, அந்த உற்சவர் சிலையை மட்டும் அவரை விட்டு இறக்காம எந்நேரமும் அவர் கூட வச்சுக்கிட்டு அந்த காடுகளுக்குள்ளேயே பல காலமாக இப்படியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சடமுடி போட்டு நல்லா முடியெல்லாம் பெருசா வளர்ந்து இன்னமுமே அவர் அந்த காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. உற்சவர் சிலையை கையில வச்சுக்கிட்டே
சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உற்சவர் சிலை இப்படி நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இன்னும் பல காலத்துக்கு அந்த ஆளுக்கு சடமுடி போடுற அளவுக்கு அது இன்னமுமே காட்டுக்குள்ளதான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்த அந்த ரெண்டு குரூப் கலைஞர்களுக்கும் தெரியாது, இங்க வந்து நிக்கிற அந்த சுரதானி அம்மாவுக்கும் தெரியாது. அதனால எவ்வளவு தூரம் தேடி பார்த்தோம் நம்முடைய அழகிய மணவாளரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரங்கநாதருடைய சன்னதி முன்னாலேயே அந்த சுரதானி அம்மா உயிரை விட்டுறாங்க. இப்படியாக துலுக்க வம்சத்திலேயே பிறந்திருந்தாலும் ஆண்டவன் மேல வச்ச அந்த காதலின் காரணமாக அவருடைய சரணங்களையே பற்றணும், அவருடைய பாதங்களையே போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவரை பார்க்க முடியாத துக்கத்தால இங்க ஸ்ரீரங்கத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு அந்த கோயிலில் இருந்த தலைமை பட்டருடைய கனவுல ரங்கநாத பெருமாளே வந்து என்னுடைய நாச்சியார்களில் ஒருவராக, என்னுடைய மனைவிமார்களில் ஒருவராக அந்த சுரதானி அம்மாவையும் நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதின் பேரில் அந்த அம்மாவுக்கு துலுக்க நாச்சியார், பிபி நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல ஸ்ரீரங்கத்திலேயே அந்த அம்மாவுக்குன்னு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டு அங்க அந்த அம்மாவுக்கு சிலை இருக்காது, ஆனா அந்த அம்மாவுக்கு சித்திரம் வரையப்பட்டிருக்கும். அந்த அம்மாவுடைய சித்திரமும் அவங்க இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்ப அவங்களோட வந்த படை வீரர்கள், அந்த குதிரைகள் அத்தனையுமே அந்த கோயிலில் நல்லா சித்திரமாக வடிவமைக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு நைவேத்தியம் கொடுக்கிறது கூட ரொட்டி, இந்த மாதிரி துலுக்கர்கள் சாப்பிடக்கூடிய ரொட்டி, பால், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்படி இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதே நைவேத்தியமானது சில முக்கியமான நேரங்களில் நம்முடைய அரங்கநாத பெருமாளுக்கும் அதையே தான் நைவேத்தியமாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய ரங்கநாத பெருமாள் இந்த துலுக்க நாச்சியாரை கௌரவப்படுத்தும் விதமாக வேஷ்டி அணியாமல் கைலி மாதிரியான ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு துலுக்க நாச்சியாருடைய அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் ஒரு பொண்ணு முதல்ல ஓடி போய் டெல்லியில எங்க இருக்கு அந்த சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னாலே அந்த வள்ளியும் திரும்ப வந்து இவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த உற்சவருடைய சிலையானது நம்முடைய கோயிலுக்கு வந்து சேரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு ஏங்கி அந்த அம்மாவும் ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்லையே தன்னுடைய உயிரை விட்டுறாங்க. இப்படியாக பெருமாளையே பின்தொடர்ந்து போய் கடைசியாக தன்னுடைய உயிரையே விட்ட அந்த வள்ளியை பின்தொடர்ந்த வள்ளி அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால கொஞ்ச நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஆனா ஸ்ரீரங்கம் கோயில்ல இன்னும் மூலவருக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. கோயில்ல திருவிழா எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா உற்சவர் சிலை இல்லாம எப்படி திருவிழா எடுக்கிறது? அதனால அந்த கோயில்ல அந்த காலத்தில் இருந்த தலைமை அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த நம்முடைய பெருமாளை போல அச்சு அசலாக இன்னொரு சிலையை செஞ்சு வைப்போம், அதை மக்களுக்கு சொல்லாம நம்முடைய பெருமாள் காணாமல் போனவர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை அச்சு அசலா செஞ்சு வச்சு திருவிழாவை நடத்த ஆரம்பிப்போம். அதுவே இனிமேல் கோயிலுடைய உற்சவரா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அதனால அந்த உற்சவர் சிலையானது செய்யப்பட்டு எப்பையும் போல சாமியானது கும்பிடப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இப்படியாக காலங்கள் உருண்டோடுது. ஆனா அந்த காட்டுக்குள்ளேயே பித்து பிடிச்சு போய் சடை போட்டு போய் இன்னமுமே உற்சவர் சிலையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்பப்போ ஏதாவது ஒரு குளத்துடைய அருகிலேயோ ஒரு சுனையுடைய அருகிலேயோ போய் தண்ணியை எடுத்து அந்த உற்சவர் சிலை மேல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் 1371 வருஷத்தை நெருக்கி வரும்போது கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு அப்புறமா அந்த பகுதி வழியா போய்கிட்டு இருந்த சில வியாபாரிகள், ஆஹா இது நம்முடைய கோயில்ல இருக்க நம்முடைய ஸ்ரீரங்கத்து சிலை மாதிரி இருக்கு, இது இந்த பித்து பிடிச்ச மனுஷன் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அந்த மனிதனுடைய கையில இருந்து அந்த உற்சவர் சிலையை வாங்குறாங்க. அப்படி வாங்கின சமயத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அந்த சிலை போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயுமே வைகுண்டத்துக்கே இவ்வளவு நாளா பித்து பிடிச்சு போய்கிட்டு இருந்த அந்த மனுஷனை ஆண்டவன் எடுத்துக்கிறாரு. இந்த உற்சவர் சிலையோட வியாபாரிகள் அந்த தூர தேசத்துல இருந்து அந்த காட்டுக்குள்ள இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ ஸ்ரீரங்கம் கோயில போய் ஒரு 60 வருஷத்துக்கு பின்னால அந்த கோயில்ல இருந்த தலைமை பட்டர்கிட்டையும் மற்ற எல்லார்கிட்டையும் அந்த உற்சவர் சிலை கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன் ஆகி போயிருது. என்னடா கோயில்ல ஏற்கனவே ஒரு உற்சவர் சிலை இருக்கு, இந்த உற்சவர் சிலை அச்சு அசலாக செய்யப்பட்ட இன்னொரு சிலை அப்படிங்கிறது இந்த 60 வருஷத்துக்கு பிறகு இந்த கோயிலை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் யாருக்குமே தெரியாது. முற்காலத்தில் இருந்த முன்னோர்கள் நம்முடைய நன்மைக்காக இப்படி ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி திடீர்னு அச்சு அசலா இன்னொரு சிலை வந்து நிக்குது, எது உண்மையான சிலை எது பிரதி எடுக்கப்பட்ட சிலை அப்படின்னு தெரியாம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் ரொம்பவே அந்த ஊர்ல வயசான ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. அவரு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியுடைய துணிகளை எல்லாம் வெளுக்கக்கூடிய ஒரு வண்ணார் இனத்தை சேர்ந்தவர். அவரு சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சாமியுடைய உற்சவர் சிலையை பார்த்திருக்காங்க. அவர் வந்து பார்த்து சொன்னா யார் உண்மையான உற்சவர் சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு பாவம் கண்ணு குருடாகி போச்சு. இப்போ அவரால் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவர் ஒரு வழியை சொல்றாரு, சின்ன வயசுல இருக்கும்போது நானும் அப்பாவும் இந்த உற்சவருடைய இவருடைய துணிகளை எல்லாம் துவைக்கும் போது அதை கசக்கி புளியும் போது அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியானது தீர்த்தம்டா மகனேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு கொடுப்பாரு. அதனால இந்த 2 உற்சவருக்கும் திருமஞ்சனம் பண்ணுங்க, அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை எனக்கு தீர்த்தமா கொடுங்க, அதை குடிச்சு பார்த்து எது உண்மையான சிலைன்னு என்னால சொல்ல முடியும்னு அவர் சொல்ல போக அதே மாதிரியே அந்த 2 உற்சவர் சிலைகளுக்கும் அவங்க திருமஞ்சனத்தை பண்றாங்க. தீர்த்தமானது அந்த கண் தெரியாமல் இருந்த அந்த வண்ணாருக்கு கொடுக்கப்படுது. அவர் அதை குடிச்சு பார்த்துட்டு
ஆஹா இந்த தீர்த்தத்தை குடிக்கிறனே இவர்தான் நம்பெருமாள், இவர்தான் நம்பெருமாள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. அப்படியாகத்தான் இவ்வளவு நாளாக இந்த கோயிலுடைய உற்சவர் சிலை மறுபடியும் திரும்பி வந்துச்சு. அந்த உற்சவருடைய சிலைக்கு பேரு அழகிய மணவாள பெருமாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்பெருமாள் நம்பெருமாள் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கப்பட்டதுனால அவருக்கு பேரும் நம்பெருமாள் சாமி அப்படின்னு உருவாகி நின்னுச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதுதான் அந்த அந்நிய படைகளுடைய முதல் படையெடுப்புல நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறமா இரண்டாவது படையெடுப்பு எப்படி நடக்குது, அப்போ ஏற்கனவே பிரதி எடுத்து வைக்கப்பட்டு இதுதான் உண்மையான உற்சவர் சிலை அப்படின்னு இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த சிலையை இரண்டாவது படையெடுப்புல எப்படியெல்லாம் அவங்க காப்பாத்துறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இரண்டாவது வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.